சிட்டில அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இது வரைக்கும் வரலாற்றுல நடக்காத ஒரு முக்கியமான நிகழ்வு இங்க நடந்துகிட்டு இருக்கு. வேதா சிட்டியோட லேக் மொத்தமா உறைஞ்சு போச்சு. மக்கள் எல்லாரும் அங்க போய் ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பாக்குறவங்க எல்லாருக்குமே நம்ம வேதா சிட்டி ஒரு காஷ்மீர் மாதிரி தோணும். இதுக்கு என்ன காரணம்? என்னது இது? குளோபல் வார்மிங்னால இப்படி நடக்குதா, இல்ல ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குதா? இதுக்குண்டான பதில் கிடைக்கணும்னா நீங்க எல்லாரும் நம்ம வேதா சிட்டி சேனலை பார்த்துக்கிட்டே இருக்க. லைவ் அப்டேட்ஸ் நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நன்றி தாத்தா. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்க லேக்ல ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணலாம்னு இருக்கேன். அட நீ எப்ப அங்க தனியா போற? நாங்களும் உங்க கூட வரோம். அதானே. எல்லாத்தையும் ரெடி பண்ணுப்பா. பசங்களா, நீங்க எல்லாரும் ஸ்கேட்டிங் பண்ணுங்க. நானும் தாத்தாவும் அங்க உட்காந்து எல்லாத்தையும் ரசிக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குல்ல? நம்பவே முடியலப்பா. வேதா சிட்டில இப்படி ஒரு கிளைமேட்டா? ரேவா, நாம அப்படியே அண்டார்டிகால இருக்கிற மாதிரியே தோணுது இல்ல? இங்க பாத்தீங்களா நான் எவ்வளவு சூப்பரா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு. வணக்கம் வணக்கம் தாத்தா பாட்டி. யாராவது நிப்பாட்டுக்கப்பா. ஒரு தடவை எங்க ஊர்ல இருந்த ஏரி இதே மாதிரி ஐஸ் கட்டி ஆயிடுச்சுப்பா. தொடர்ந்து 3 நாள் நான் அதுல ஸ்கேட்டிங் பண்ணிட்டே இருந்தேன், தெரியுமா? அதுக்கப்புறம் கண் முழிச்சிருப்பியே. இதெல்லாம் கனவுன்னு சொல்லுவேன். எங்களுக்கு தெரியாதா என்ன? பல்பு வாங்கினியா? இந்த இடத்த பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இங்க பாட்டு பாடணும்னு ஆசையா இருக்கு. மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே. கடுப்பு ஏத்தாம வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. என்னோட மூளைய நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. சார், இப்போ எல்லாமே தயாரா இருக்கு. இப்போதைக்கு நாம லேக் மட்டும் தான் ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். இப்பவே நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா தண்ணியும் ஃப்ரீஸ் பண்ணி ஆகணும். போங்க, இந்த வேனை எடுத்துட்டு வேதா சிட்டி ஃபுல்லா சுத்துங்க. தண்ணி ஐஸ் கட்டியா மாத்திர புகைய வேதா சிட்டி ஃபுல்லா இந்த சிம்னி வழியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எங்கெல்லாம் அந்த ஸ்மோக் போதோ அங்கெல்லாம் தண்ணி ஐஸ் கட்டியா மாறிடும். அப்புறம் மக்கள் ஒரு சொட்டு தண்ணிக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை உருவாக்குற மிஷினுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்க தயாரா இருப்பாங்க. நாம கண்டிப்பா கோடீஸ்வரங்க தான். எஸ் எஸ், என்னோட மூளைய நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. வாங்கிக்க. என்னது?
எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தின. ரொம்ப நன்றி சிவா. இட்ஸ் ஓகே அங்கிள். டக்குன்னு சூடா ஒரு காஃபியா கொண்டு வாயா. அவ்வளவுதானே, டக்குன்னு சுட சுட கொண்டு வந்துடுறேன். தண்ணி திறந்து ஊட்டுறே. தாத்தா ஐஸ் ஆயிடுச்சு. தண்ணி தண்ணி. நம்ம வீட்டுல தண்ணி குடிக்கிறது கூட இல்ல, எல்லாமே இப்படி ஐஸ் கட்டியா மாறிச்சு. தண்ணி தண்ணி. என்ன வித்தியாசமா இருக்கு? வெளியே வெயில் அடிக்குது, தண்ணி எல்லாம் ஐஸா மாறுது. இப்ப நான் ஒரு பாட்டு பாடி ஐஸா தண்ணியா மாட்ட போறேன். ஐஸ் கட்டியே நீ தண்ணியாக மாறு. ஐஸ் கட்டியே தண்ணியாக மாறு. ஐஸ் கட்டியே ஐஸ் பாட்டு கட்டியே. பாடுறேங்கிற சாக்குல எல்லாரையும் சாகடிக்காதீங்க. பக்கத்து வீட்டுல தண்ணி இருக்கான்னு கேட்டுட்டு வரேன். முதலியா பண்ணிருக்கலாம். அட கடவுளே, அட கடவுளே. என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் கத்துறாரு? தெரியாம பச்சை மிளகாய் கடிச்சிட்டாருங்க. குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. பாருங்க எல்லாம் ஐஸ் கட்டியா மாறி போச்சு. அடியாத்தி, என்ன கொடுமை, எங்க வீட்லயும் தண்ணி இல்லையே. எங்க பாருங்க, நம்ம ஸ்ட்ரீட்டோடைய அடிப்பம்பு இருக்குல்ல, அதுல தண்ணி வருதுன்னு கேள்விப்பட்டேன். வாங்க போலாம். போலாம் போலாம். பீம் சிங், பம்புல குடி தண்ணி வருதா? சீக்கிரம். சிவா, போய் தாத்தாவை கூட்டிட்டு வா. அவரு ஒரு பாட்டு பாடினாரு வையேன், ஒட்டுமொத்த கூட்டமும் கலைஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம ஜாலியா தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். ஏய், என்ன எங்க தாத்தா வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, சும்மா சொன்னப்பா. தண்ணிய பிடிக்கிறீங்களா? பிடிங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு பிடிக்க போறீங்க? என்னது, பைப்ல வந்த தண்ணி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எல்லா தண்ணியும் ஐஸா மாறிடுச்சு. அட கடவுளே, இப்ப நாங்க குடிக்கிறதுக்கு என்னதான் செய்யறது? லட்டு சிங், ஏதாவது செய்ப்பா. தண்ணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அட பாட்டி, நான் காலையில இருந்து இன்னும் குளிக்க கூட இல்ல. அதை விட கொடுமை, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. நான் யார்கிட்ட போய் சொல்றது? நானும் ஊரா தண்ணியை தான் தேடி போயிட்டு இருக்கேன். தண்ணி எப்படி ஐஸ் கட்டியா மாறுது? அந்த அளவுக்கு கிளைமேட்டும் இல்ல. கிளைமேட் இல்லாம எப்படி ஐஸ் கட்டியா மாறும்? அப்படி இருக்கப்ப இந்த தண்ணி எப்படி ஐஸ் கட்டியா மாறுது? ஒருவேளை அதுக்கு இந்த வேன் காரணமா இருக்குமோ? ஏன்னா இந்த வேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி ஐஸ் கட்டியா மாறுச்சு. நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். அங்கிள், நீங்க ஏதாவது வித்துக்கிட்டு வரீங்களா? சின்ன பையா கிளம்புடா, போய் வேலையை பாரு போ. வாங்க மேடம், நண்பர்களே எல்லாருமே வாங்க வாங்க. தண்ணிய உருவாக்குற மெஷினை வாங்கிக்கங்க. இத வச்சு ஐஸ நீங்க ஈஸியா தண்ணியா மாத்திரலாம். இது மட்டும் இருந்ததுன்னா குடத்துல, பக்கெட்ல, ட்ரம்ல எதுலயுமே தண்ணி ஐஸ் கட்டியா மாறாது. இது அதே வேனாச்சே, அதே ஆளுங்க தான். ஆனா வேனுக்கு மேல அந்த சிம்னி இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். ஐயா, முதல்ல அந்த மிஷினை எனக்கு கொடுங்க. என்ன விலை? வரும் 10,000 ரூபாய். என்னது 10,000? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே. வாங்குறதா இருந்தா வாங்க. ஸ்டாக் கம்மி ஆயிடுச்சுன்னா 20,000 ரூபாய்க்கு விற்பேன். ஓகேவா? எனக்கு கொடுங்க. எங்க வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. கொடுங்க முதல்ல. எனக்கு ஒரு
இத வீட்ல வச்சு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. இதுல இருந்து வரக்கூடிய லிக்விட் வீட்டுக்குள்ள பரவனதும் எல்லா ஐஸ் கட்டியும் ஆட்டோமேட்டிக்கா தண்ணியாவே மாறிடும். ஓ அப்படின்னா இதான் விஷயமா? இவங்களோட மிஷின் ஐஸ் கட்டிய தண்ணியா மாத்தோம்னா ஐஸ் கட்டியாவும் மாத்தும் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க முன்னாடியே வந்து தண்ணி ஐஸ் கட்டியா மாத்திட்டு இப்ப ஐஸ் கட்டிய தண்ணியா மாத்துற மிஷினை அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. சாரி மிஷின் ஸ்டாக் இல்லைங்க. நாளைக்கு நான் மறுபடியும் வரேன். இந்த வண்டி எங்க போகுதுன்னு முதல்ல பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து விசாரிச்சு அதே பையனா செய்யுது. இப்போ நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. வண்டியை வேகமா ஓட்டுறான். நம்ம வேகத்துக்கு ஒரு சைக்கிளை வச்சுட்டு கிட்ட வந்துட முடியுமா என்ன? அவன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். இப்பதான் லேண்ட் ஆனா. காத்துல அப்படியே பறந்து வரான்ப்பா அவன். ஓ நோ, நாம நம்ம இடத்துக்கே வந்துட்டோமே. முதல்ல சார் கிட்ட இதை பத்தி சொல்லி ஆகணும். ஓகே, டோன்ட் வரி. இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அதை தடுக்கிறதுக்கு என்கிட்ட ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு. ஹலோ டைகர், சார் அவன் நம்ம ஆளுங்களை தூக்கி போட்டு பந்து ஆடிட்டு வந்துட்டு இருக்கான். அது புள்ளையா தொல்லையானே தெரியல. கவலையே படாதீங்க. என்னோட மூளையை நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. வண்டியில இருக்கிற ப்ளூ கலர் பட்டன் அமுத்துங்க. அதுக்கப்புறம் ஆக்ஸலரேட்டரை வேகமா கொடுங்க. பின்னாடி வர பையன் அப்படியே ஐஸ் கட்டியா மாறிடுவான். சூப்பர் பாஸ். சிவா, உனக்கு என்னாச்சு சிவா? இந்த வேன்ல போறவங்க ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க. இவங்க தான் தண்ணிய முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஐஸ தண்ணி ஆக்கிறதுக்கு மிஷினை வித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க லட்டு சிங் சார் கூட்டிட்டு வாங்க, நான் இவங்கள ஃபாலோ பண்றேன். சைக்கிள் சின்ன பையன் வந்தானா அவனை தடுத்து நிறுத்து. அவன் இந்த இடத்தை தாண்டக்கூடாது. ஓகே பாஸ்.
ஏய், நில்லு. நீ யாருன்னு சொல்லு. சாரி, எனக்கு டைம் இல்ல. முடிஞ்சா நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ப்ளூ டயர் ஆன் பண்ண வேண்டியதுதான். என்ன பண்ணாலும் இந்த பையன் பின்னாடியே வரானே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பயபுள்ள சர்க்கஸ்ல வேலை செஞ்சிருக்கோம். என்ன பண்றீங்க நீங்க? கேபிள் மட்டும் கட் ஆச்சு, நம்ம எல்லாருமே கீழே விழுந்துருவோம். பாஸ் அவன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். நம்ம பண்ண எல்லா முயற்சி வீணாயிடுச்சு. ஒரு சின்ன பையனை கூட உங்களால தடுத்து நிறுத்த முடியாதா? சொல்லுங்க. பாஸ் அவன் குட்டிச்சாத்தான். அவங்க ரெண்டு பேருமே என்னோட பெஸ்ட் கமாண்டர். அந்த பையனை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு மட்டும் பாரு. டேய் பையா, எங்களையே ஏன்டா துரத்தி வந்துகிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. யாராவது உன புடிங்க, போய் புடிங்கப்பா. டேய், உங்க சண்டையில ஏன் வண்டியை ஏன்டா இப்படி உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மிஷினை உடைக்காதீங்கடா. ஏன்பா இப்படி துரத்தி வந்து டார்ச்சர் பண்ற? என்ன மன்னிச்சிருப்பா, தெரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. மன்னிச்சு விட்டுருப்பா, நான் ரொம்ப பாவப்பா. கை குடியோ. நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா, ஒரு சின்ன பையன் அது வந்து சாரி இந்த சிவா கிட்ட இப்படி அடி வாங்குவேன்னு. நான் பண்ணது தப்புதான்ப்பா. ஊர்ல இருக்கிற எல்லா தண்ணியும் ஃப்ரீஸ் ஆக்கிட்டேன், குடிக்க தண்ணி இல்லாம ஆக்கிட்டேன். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, என்னோட மூளையை நினைச்சு நான் எப்பவுமே ரொம்ப பெருமைப்படுவேன். டேய் சின்ன பையா, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க. போய் உன் வயசுக்கு ஏத்தவங்க கிட்ட விளையாடு, சரியா? உன்னால பறக்கவும் முடியுமா? இந்த வயசுல சயின்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ற. ஓகே அங்கிள், நேரா ஜெயிலுக்கு போயிடலாமா? விடுடா சிவா, என்ன விடு. லட்டு சிங் சார், உங்களுக்கு ஒரு புது விருந்தாளி வந்திருக்காரு. இப்போ நீங்க இந்த சாரை கூட்டிட்டு போய் எல்லா மரியாதையும் கொடுங்க. கூட்டு போங்க சார், கூட்டு போங்க. இந்த பையன் கிட்ட இருந்து சிவா கிட்ட இருந்து என்ன கூட்டிட்டு போங்க சார். நான் ஒருத்த கிடைச்ச இந்த பையன் கூட்டிட்டு போங்க சார். லட்டு சிங்க குளிக்க விடாம பண்ணல, என்ன பண்றன்னு பாரு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த விஷயம்
விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதாவது ஒவ்வொரு வருஷம் மாதிரி இந்த வருஷமும் இன்டர்சிட்டி கோ கார்ட் ரேஸ் நடக்க போகுது. வேதா சிட்டில இருந்து யார் இந்த ரேஸ்ல கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது. ரேஸ் தேதியை பக்கத்துல வச்சு அறிவிச்சதுனால யாரும் இந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு தயாராகவும் இல்ல. என்ன பண்றது? வேதாஸ் நகரத்துல தான் இந்த காம்படிஷன் நடக்குது. ஆனா வேதாஸ் நகரத்துல இந்த போட்டியில கலந்துக்க யாரும் இல்ல. வேதா சிட்டி சார்பா ஒருத்தன் கலந்துப்பான், நிச்சயமா கலந்துப்பான். இது எங்க ஊரோட மான பிரச்சனை. நம்ம ஊரோடைய மானம் காத்துல பறக்க நான் விட மாட்டேன். இந்த ஆர்டிக்கு என்னாச்சு? முன்னாடி போய் வீரவசனம் பேசிட்டு இருக்கான். ஓஹோ, அப்ப நீங்க தான் கோ கார்ட்ல கலந்துக்க போறீங்களா? நீ பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க, ஆனா இந்த காம்படிஷன்ல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. உன் பேர் என்னப்பா? சிவா! அந்த சூப்பரான ரேசரோட பேரு என்னன்னு கேட்டீங்கல்ல? சிவா அவன் பேரு. அதோ அங்க நிக்கிறான் பாருங்க, அவன்தான். ஓ நோ, அது வந்து நான் அது ஓகே ஓகே, நிச்சயம் நான் இதுல கலந்துக்கிறேன். வெரி குட் சிவா. உன் தைரியத்தை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நண்பர்களே, வெல்கம் சிவா இன் திஸ் காம்படிஷன். எல்லா பார்ட்டிசிபென்ட்டும் நல்லா கேளுங்க. எங்க சைடுல இருந்து உங்க எல்லாருக்கும் கோ கார்ட் கிடைக்கும். இந்த கிரவுண்ட சுத்தி இருக்கிற 4 இடத்துல எல்லாருக்கும் நிச்சயமா ஒவ்வொரு காரேஜ் கிடைக்கும். நீங்க அந்த காரேஜ்ல உங்க கோ கார்ட்டை ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒரு கோ கார்ட்டை விட இன்னொரு கோ கார்ட் நல்லா டிஃபரெண்டா இருக்கணும். அப்புறம் நீங்க என்ன மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அத யாருக்கும் சொல்லவே சொல்லாதீங்க. சரி, ரேஸ் நாளைக்கு ஆரம்பிக்கும். ஓகே then, all the best. அற்புதம் அற்புதம் சிவா, கலக்கிட்ட. உண்மையிலேயே நம்ம வேதாஸ் நகரத்தோட பேரை நீ எங்கேயோ கொண்டு போற. என்னோட வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள். நீ தான் ஜெயிப்ப, வாழ்த்துக்கள். இந்த வேதா சிட்டி ஸ்கூல் பையன் என்னென்ன பண்றான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அந்த சின்ன பையனை சாதாரணமா இட போடாத. அவன் சைக்கிளிங்ல சாம்பியன் பா. சைக்கிள்ல வேணா அவன் சாம்பியனா இருக்கலாம், ஆனா இந்த கோ கார்ட் ரேஸ்ல நான் தான் சாம்பியன். நான் மட்டும் தான் சாம்பியன். இது வரைக்கும் இந்த ரேஸ்ல என்ன யாரும் ஜெயிச்சதும் இல்ல, இனியும் ஜெயிக்க போறது இல்ல. அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத டானி. அவன் சைக்கிளிங் மட்டும் பண்றது இல்ல, ரொம்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வான் தெரியுமா? அது எல்லாத்தையும் ரேசிங் ட்ராக்ல நான் பாத்துக்கிறேன். சிவா, எல்லாம் தயார் நிலையில இருக்கா? இது ஆல்மோஸ்ட் ரெடி சார். நான் இப்போ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எல்லாம் தயார் நிலையில இருந்தா நான் ஒரு வாட்டி டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாக்குறேனே. லட்டு சிங் சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. இதோ வந்துடுறேன் சிவா, ஒரே ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்துடுறேன். அச்சச்சோ, அதுல பிரேக் வைக்கிறது மட்டும் தான் பாக்கி. ஆஹா, கலக்கிட்டடா. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. சிவா, என்னடா பிரேக் பிடிக்காத வண்டி முதல்ல சொல்லக்கூடாதா? இப்படி பண்ணிட்டியடா. சீக்கிரம் வாடா சிவா, காப்பாத்து. பிரேக் பிடிக்காத வண்டி முதல்ல சொல்லக்கூடாதா? அங்க பாத்தீங்களா, வேதா சிட்டியை சேர்ந்தவங்க என்ன சூப்பரா கார் ஓட்டுறாங்கன்னு. சாரி லட்டு சிங் சார், நான் பிரேக் வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்க காட்டு எடுத்துட்டு கிளம்பி போயிட்டீங்க. சொன்னா கேக்குறீங்களா? ஏன் எடுத்துட்டு போனீங்க? ஹாய். எப்படி இருக்க சிவா? உங்க காரை நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் சார், என்னோட காட்டுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க.
அமேசிங் சிவா. இதையும் பாருங்க. அமேசிங் சிவா. ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. அவன் என்னென்னமோ அட்டாச் பண்ணி வச்சிருக்கான். ஆனா நம்ம காட்ல நாம இந்த மாதிரி எதையுமே அட்டாச் பண்ணி வைக்கலையே. இங்க பாருங்க, அந்த பையனோட காட் ட்ராக் குள்ள வரவே கூடாது, புரிஞ்சுதா? சிவா செல்லம், பெஸ்ட் ஆஃப் லக். ஜாக்கிரதையா ரேஸ்ல கலந்துக்கோ, ஜெயிச்சு காட்டு. தேங்க்யூ பாட்டி. தம்பி, இப்ப நான் ஒரு சூப்பர் பாட்டு பாட போறேன். அத பாடுறதோ உனக்குள்ள இருக்கிற உத்வேக ஸ்பீட் வெளியே வந்துட்டு ஜெயிக்கத்தான் போறேன். அதுல சண்டைக்கு மேல வெற்றி நிச்சயம், வெற்றி என்பது நிச்சயம். சிவா, உனக்கு நிச்சயம், நிச்சயம். என்னப்பா நடக்குதுங்க? இனி இந்த ஏரியாக்குள்ள இந்த மாதிரி பாட்டு சத்தமே கேட்கவே கூடாது, புரிஞ்சுதா? யாரா நீ? ஒருத்தன் வீட்டுக்குள்ள உட்காந்து பாடக்கூட கூடாதா? ஆமா, யார் நீ? இங்க இன்ஸ்பெக்டர் நம்ம லட்டு சிங் சார் ஆச்சே. ஓவரா பேசின ஹார்மோனியத்தை சீஸ் பண்ணிடுவேன். போர்டை பாத்தீங்களா? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க போலீஸ். அதுவும் முக்கியமா இந்த மாதிரி பாட்டு பாடி சாவடிக்கிறவங்களை பிடிக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. புடிச்சா உங்களுக்கு அவ்வளவுதான். தாத்தா, அது பீம் சிங் தாத்தா. ஓஹோ, மனசுல இன்ஸ்பெக்டர் சார், உட்காருங்க உட்காருங்க. டீ காப்பி சாப்பிடுறீங்களா? ஐயா, தாராளமா உட்காருங்க. சிவா, உனக்கு ஆல் தி பெஸ்ட். நீ போ. இந்த இன்ஸ்பெக்டர் பீம் சிங்க நான் ஒரு வழி பண்ணிக்கிறேன். பாய் தாத்தா. பாய் பாட்டி. பாய் டாடா. பாய்டா செல்லம், போட்டியில ஜெயிச்சிட்டு வரணும். பாடு சாபாத் பாடா, சாபாத் பாடா. போய் சொல்லு பியா, பேசாதே போய் பேசாதே. என்ன பண்ற நீ? நில்லு. சிவா, அதுவும் அந்த வண்டி பார்த்தல, அது நம்ம கோகாட் எடுத்துட்டு எங்கேயோ போகுது. சீக்கிரம் போ. ஜானி, உன்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன். நீ சொன்ன மாதிரி அந்த பையனோட கோகாட்டை திருடிட்டு வந்துட்டேன். ஆனா அவன் நம்ம பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான். வெரி குட். ஆனா அந்த பையன் ரொம்ப மோசமான பையன். உங்க ரெண்டு பேரும் ஈஸியா பிடிச்சாலும் பிடிச்சிருவான். ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா வண்டியை போட்டிட்டு வாங்க. நீ கவலைப்படாத, அந்த பையன் கிட்ட கூட வர முடியாது. கேளுங்க, ஊருக்கு வெளியே இருக்கிற பைபாஸ்க்கு எல்லாரும் சீக்கிரம் வந்திருக்க. ஒரு சின்ன பையன் சைக்கிள் வச்சு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை என் கிட்ட நெருங்க விடக்கூடாது, புரிஞ்சுதா?
நீங்க என் கோகாட்டை திருடிட்டு இங்க வந்திருக்கீங்க. அதை திருப்பி கொடுத்துருங்க. இன்னைக்கு எனக்கு ரேஸ் இருக்கு. இங்க பாரு சின்ன பையா, இன்னைக்கு நீயும் என்னோட அனுமதி இல்லாம இங்க இருந்து வெளியே போக முடியாது. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எங்க போனாவ? எங்கேயுமே காணுமே. வேதா சிட்டியோட பார்ட்டிசிபென்ட் சிவா இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணி பாப்போம். சார், ஆனா ரேஸ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு சார். சிவா வரலன்னா அதுல எங்க தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க. யூ ஆர் ரைட். ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். மொத்தம் 3 ரவுண்ட். 3வது ரவுண்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்கள தான் நாங்க வின்னரா அறிவிப்போம். அவன் இந்த ரேஸ்ல கலந்துக்கவே இல்லை. On your marks. Get set. And go. அந்த சிவா வழி பாட்டுக்க ரேஸுக்கு அப்புறமா உங்களுக்கு பெரிய பார்ட்டி தரேன். டோன்ட் வெரி ஜானி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். சிவா இந்த ரேஸ்ல ஜெயிக்கவே மாட்டான். அட்டாச்மெண்ட் இருக்கிற விஷயத்தையே நான் சுத்தமா மறந்துட்டேன் தம்பி. எங்க இப்போ இதுல இருந்து தப்பி பார்க்கலாம். சிவாவோட கோகாட் கிட்ட வராம தடுத்து நிறுத்துங்க.
பண்ண முடியுமாப்பா? இவனை நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. என்ன இது சிவா அநியாயத்துக்கு இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும்? அட இவனோடது கோ காட்டா இல்ல ஃப்ளைங் காட்டா? ஜானி இவனை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. எந்த பிரச்சனையும் இல்ல, நான் அவனை தடுத்துக்கிறேன். இவனை நான் ஜெயிக்கவே விட மாட்டேன். ரேவா, அந்த ஜானி என் காட்டுல இருக்கிற பேட்டரியவே டேமேஜ் பண்ணிட்டான். ரொம்ப நேரத்துக்கு என்னோட காட்டை நிச்சயமா ஓட்ட முடியாது. சிவா, இப்ப நம்ம என்ன பண்றது? நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஸ்பேர் பேட்டரியை என் சைக்கிள்ல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடு. நான் இப்ப நேரம் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். இது லாஸ்ட் ரவுண்ட் தான். ஓகே சிவா. அட என்ன விஷயம் ரேவா? லட்டு சிங் சார், கூட வந்த ஒரு ரேசர் சிவாவோட கோட் கார்ட் பேட்டரியை டேமேஜ் பண்ணிட்டான். சிவா கிட்ட எப்படியாச்சும் ஸ்பேர் பேட்டரியை கொடுத்தாகணும். அவன் இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கான். நீ கவலைப்படாத ரேவா, நான் சிவா கிட்ட கொண்டு போய் பேட்டரியை கொடுத்துட்டு வந்துடுறேன் பாரு. ஏ ஏ ஏ. வாவ், வெரி குட். இந்த சைக்கிளோட ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா, எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. லட்டு சிங் சார், நீங்க என்ன பண்றீங்க? இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது. சாரி சார். ஏதாவது பண்ணுப்பா. என் கால் சைக்கிள் மாதிரி ஆயிருச்சு. பெடலிங் பண்ணாமலே என் கால் பெடலிங் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. காப்பாடு சிவா. ஜானி, நமக்கு வேற வழியே இல்ல. நம்ம எவ்வளவு தடுத்து அவன் சூப்பரா வண்டி ஓட்டுறான் பாரு. இந்த ஜானி எப்பவும் தோத்ததே கிடையாது. வேதா சிட்டியை சேர்ந்த சிவா. சிவா 3 வருஷமா தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்த சாம்பியன் ஜானியை தோற்கடிச்சிருக்காரு. சிவா, ஸ்டேஜுக்கு வந்து உங்க ட்ராஃபியை கலெக்ட் பண்ணிக்கலாம். பை பை.